வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கோம். இந்த பக்கம் நம்மளோட பைக் ஹெல்மெட் அண்ட் சார்ஜருங்கிற நம்மளோட இது இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கில் ட்ராவலுக்கான டைம் வந்துருச்சு. கிளம்பிட்டோம். எங்கடா அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து வேலை செய்கிற டைமுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணுறோம்னா சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். இனிமே டெய்லி பேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போகுது. ஓகே சரி ஃபேம், பேக் டு தி டாபிக். ஃபோன் வந்துருச்சு. ஸோ சென்னையில் இருந்தால் ஆஃபீஸ்லேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக போகிறோம். அப்படி என்னடா வேலைக்கு போக போகிறேன், என்ன ஆச்சு, கார் பிஸ்னஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார் பிஸ்னஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தான் இருக்குது. அந்த ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் டிசைர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த நிசான் சன்னி உள்ளே நிற்கிது பாருங்கள், இது ஒன்று அவைலபிளாக இருக்குது. டாப் மாடல், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு. யாருப்பா மறுபடியும் அண்ணன் ஃபோன் அடிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள SX4 நிற்கிது. அண்ட் இந்த பக்கம் நம்மளோட டொயோட்டா இட்டியாஸ். ஸோ இது இட்டியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. அகெயின் நம்ம வந்து வந்திருக்குது. அது என்ன இதுன்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செம கண்டிஷனில் இருக்குது. பக்கா வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக இருக்குது. ஹாரன் அடிக்கிறாருங்க. ஸோ இப்போ வந்து வாங்க, ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான். அது என்னென்னு சொல்லி பேசிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சென்னை கிளம்புறோம். நம்ம ட்ரிப்புக்கு வண்டியை வார்ம் அப் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டோரிலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் போட்டாச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் தாண்டி நின்று இருக்கிறோம். துருவத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போக போகிறோம். சென்னையில் என்னடா வேலைக்கு போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஊபர் ஓட்ட போகிறோம், ஓலா ஓட்ட போகிறோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் கொடுத்து டெய்லி ரெண்ட் பேஸஸில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கல்ல. சரி, இது மட்டுமே இருந்தால் நம்மளுக்கு இதாகாது. கண்டென்ட் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது, கண்டென்ட்டும் போட முடியல. அப்போ நான் ஐடியா பண்ணேன், சரி நம்ம டிரைவிங் கண்டென்ட் தான். சரி, ஊரில் அங்கே சவுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் வந்து போட்டு உடச்ச மாதிரி எல்லாத்தையும் உண்மையாக சொல்லியிருப்போம். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கலாம் போகலாம். அப்புறம் ஒரு ஹவுஸ் டிரைவராக வந்து என்ன பண்ணலான்றதையும் உங்களுக்கு காமிச்சோம். பர்சனலாக வெளியே வந்தாலும் எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே காமிச்சோம். இப்போ ஏன் இந்த ரெண்ட் வந்து ஜென் ப்ளஸ் எவரெஸ்ட்னு சொல்லிட்டு நிறையா இப்போ சென்னையில் ஓடிட்டுருக்கு. வேகனார் கொடுக்குறாங்க அவங்களே, சிஎன்ஜி அவங்களே கொடுத்து வண்டியெல்லாம் ஓட்ட வைக்கிறாங்க. சரி, நம்ம ஏன் இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இதை ஓட்டுவோம். டெய்லி எத்தனை ஆர்டர்ஸ் வருது, எத்தனை சம்பாதிக்க முடியுது, அவங்களுக்கு கொடுக்க போவோம், நம்மளுக்கு என்ன மிஞ்சுது, எவ்வளோ ஃபியூல் பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போடுவோம். ப்ளஸ் இது வந்து நிறைய பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகலாம், மீட் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த அனுபவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணலாம். இனிமேல் டெய்லி பேசிஸில் வீடியோ வரும். மறக்காமல் சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வராது. இந்த 2 மாதத்தில் சரியாக வீடியோ போடாதனால கிட்டத்தட்ட 400 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னப்பா நீ கார் விற்க ஆரம்பிச்சிட்டான், அது பண்ணுறான் இது பண்ணுறான். காரு அது ஒரு சைட் பிஸ்னஸ், அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கட்டும். அதை மட்டுமே நம்பி இருந்துட முடியாது. அதனால் கிளம்பி சென்னைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டைமு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நேரடியாக நான் சென்னைக்கு போகிறேன். அப்போ ஏன்டா பைக்கில் போகிறாங்க தான், கார் ஓட்ட போய் பஸ்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் போகலாம் தான். பட் அங்கே எனக்கு தேவைப்படும்ல, என்ன சொல்கிறது, வண்டி லோக்கலில் தேவைப்படும். எல்லா இடத்துலையும் நம்ம கார் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜிபிஎஸ் வச்சுருப்பாங்க, பார்ப்பாங்க. ஸோ இப்போ டிடிஎஃபோட பிட் ஷாப்புக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும் மேபி இந்த நெக்ஸ்ட் மந்தில். பிகாஸ் சென்னைக்குள்ளே ஓட்டுறோம், வண்டியை வீட்டிலே நிப்பாட்டி வச்சுருப்போம். ரூம்லேயே பிஜியில் தான் இருக்க போகிறோம், பிஜியில் வச்சுருக்க போகிறோம். ஸோ சேஃப்டி இருக்கணும், அதுவும் வண்டிக்கும் சேஃப்டி இருக்கணும். அதனால் ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணணும். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு கிளம்புவோம். கிளம்பி சர்னு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வண்டிக்கு என்ன ப்ரொசீஜர், என்னென்ன கேட்குறாங்க, ஏது லொட்டு லோசுக்குன்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிஃபேம். ஓகேவா, வாங்க போகலாம் ஜிஃபேம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட்டில் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ விக்கிரவாண்டி டோல்கேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இதான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அழகாக ஒரே ஒரு ரோஸ் மில்க்கு ஜம்முன்னு அடிச்சாச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கும்முன்னு இங்கே நிற்கிது. எஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நம்மளோட கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கிறது ஸ்விஃப்ட் டிசைர் ஒயிட் கலரில் இருக்குது, டொயோட்டா இட்டியாஸ் கோல்டு கலரில் இருக்குது. அண்ட் இன்னொரு இட்டியாஸ் வந்துருச்சு இப்போ சென்னை. ஸோ அதையும் போய் நான் சாயந்தரம் எடுப்பேன். அந்த வண்டியுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நிசான் சன்னி வந்து வீட்டில் நிற்கிது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுமோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இனிமேல் எந்த வண்டி வந்தாலும் நம்மளுக்கு சென்னையில் தான் இருக்க போகுது, அதையும் மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ, இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு பீஃப் பிரியாணி ஓட போகிறது. செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டோம். ஸோ பாய் வந்து நீ வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டு விற்கிறாரு. சரி, எங்கேயோ போய் சாப்பிட்றதுக்கு பாய் கூட எங்கே சாப்பிட்டுட்டோன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் பிரியாணியும் முடிஞ்சிருச்சு, ஒன்று தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. சாரி, இப்போ எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்மளோட பயணத்தை வந்து நம்ம தொடருவோம். வண்டி வந்து 1400 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் அடித்தேன். இன்னும் எத்தனை போயிருக்குன்னு தெரில. ஒரே ஒரு பாயிண்ட் போயிருந்தது, இப்போ எத்தனை பாயிண்ட்டுன்னு சொல்லி தெரில. ஆமாம், ஒரு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு, இன்னும் அப்படி தான் இருக்குது. ஓகே, செல்லக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் விட்டாச்சு. அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஓகே சாப்பிட்லாம், ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பீஃப் குட்டி பீஸாக வச்சுருந்தாங்க, ஏன்னு தெரில. எனிவே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெஸ்டினேஷனுக்கு போவோம். அந்த ஆஃபீஸ்க்கு போகணும். 2 hours கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுமா. ஏன்னா வண்டி கொடுக்கணும், பேமெண்ட் நம்ம அவங்களுக்கு டெபாசிட் பண்ணணும். அவங்க கேட்ட ப்ரூஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன். கொண்டு போயிட்டு கொடுப்போம். 2 hours ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது இதுன்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. அப்புறம் நம்மளோட இட்டியாஸ் ஒன்று
டெல்லியிலேருந்து வந்திருக்கு. அதுவும் சென்னை கோரா பார்க்கிங்கில் வந்துருச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு பார்த்துட்டு பிஜியில் போய்ட்டு நம்ம பேக்கிங் எல்லாத்தையும் போட்டுட்டு ரேப்பிடோ அடித்து நம்ம அங்கே போவோம். அங்கேருந்து அப்புறம் வண்டி தூக்கிட்டு மறுபடியும் இங்கே வரணும். ஜிஃபேம் லெட்ஸ் கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எவரெஸ்ட் ஃப்ளீட்டோட புதிய டிரைவர் ஆப் உங்க போனில் இன்ஸ்டால் ஆகும். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டி கீ வந்து கையில் கொடுத்துட்டாங்க. என்னோட பேரில் ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணணும். பிகாஸ் இந்த வண்டி நம்பர் இந்த டிரைவர் கொண்டு போனாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாருங்கள், ஏகப்பட்ட பேருக்கு வேலை இருக்குங்க. ஆயிரக்கணக்கான வண்டி நிற்கிது. தாராளமாக வாங்க. பட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்குறேன், வீடியோஸ் பாருங்கள், என்ன நல்லது கெட்டதெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் உங்கள் கூட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பி வரணுமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் ரூம்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக தான் பார்க்கணும். என்னென்ன ப்ரொசீஜர் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கீ வாங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஜிஃபேம் ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். பிஜி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு வேகமாக நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு, செம்ம டயர்டுங்க இன்றைக்கி. போய் தூங்குவோம் ஃபஸ்ட்டு. வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங். வெல்கம் டு அனதர் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்தாச்சு. நமக்கு கிடைத்த வண்டி இது தாங்க, அந்த எவரெஸ்ட் ஃப்ளிட்லேருந்து கொடுத்தாங்க. அண்டு ஊபரில் தான் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுலேயுமே நம்ம வந்து இன்னும் அட்டாச்லாம் பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 106 ரூபாய்க்கு ஒன்று ஓட்டியிருக்கோம். ஆனால் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 156 கிட்ட. ஆனால் எனக்கு வாலெட்டில் ஆட் ஆகிருக்கிறது 149 வாங்கினேன். ஆமாம், சாரி 159 வாங்கினேன். கஸ்டமர் வந்து 200 கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சவாரியை. ஸோ பார்த்தா தெரியும். ஸோ 200 சிங்கிள் நோட்டாக கொடுத்தாங்க. ரியலி ஸோ ஹாப்பி. இப்போ அவங்க இங்கே நம்மளுக்கு கார் கொடுக்கும்போது எதுவுமே இதில் கேஸோ சிஎன்ஜியோ எதுவுமே இல்லை. வண்டி கழுவி கூட கொடுக்கலைங்க அவங்க. நம்ம பிஜியில் போய்ட்டு ரூம் போட்டு படுத்துட்டோம். அப்புறம் அண்ணனோட இட்டியாஸ் வந்துச்சு நம்மளது. ஸோ இட்டியாஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போது சென்னையில் தான் இருக்குது. இட்டியாஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா சில்வர் கலரில் இருக்குது. நான் வீட்டுக்கு போனால் ரூம் பக்கம் போகிறப்ப டீட்டெயில்டாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஸோ இப்போது இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, சிஎன்ஜிக்காக லைனை பாருங்கள், ஆட்டோவை பாருங்கள். அடாடாடா பயங்கரமாக லைன் இருக்குதுங்க. நம்மளும் சென்னை வந்து நான் இந்த மாதிரி தன்னந்தனியாக வந்து இந்த மாதிரி நான் வேலை செய்கிறது முதல் தடவை. வெளிநாட்டுக்கே போயிடுறோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தெல்லாம் கிளம்பி வந்துட்டேன். சிஎன்ஜி போட்டே ஆகணும்னு சொல்லி இங்கே இப்போ ஸ்பேனர் போட்டு வந்துட்டுருக்கு. உடனே நம்ம சிஎன்ஜி போடணுங்க. வாங்க போகலாம். போய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன். ஜி ஃபேமே, ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கஸ்டமரை கூப்பிட. கஸ்டமர் லொக்கேஷனே பாருங்கள், 6.2 கிலோமீட்டர். ஆக்சுவலாக 7.7 இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். அங்கேருந்து 13 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தெரியுமா கொடுக்குறேன்? வெறும் 230 ரூபா. எப்படி இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலிங்களே. வாங்க பார்ப்போம். இல்லை மற்ற ஊபர்காரங்க மாதிரி நம்மளும் கால் பண்ணி கேட்டுருவோமா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறீங்களான்னு. ரைடு கேன்சல்டு. இங்கே பாருங்கள், என்னடா இது ஏடா எப்பா நமக்குன்னு வர்றதாடா இப்படி இந்த 6 ஆளுக்கு ரைடு கேன்சல் பண்ணுறாங்க. நான் தூரத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு கேன்சல் பண்ணுறாங்களோ. இங்கே பாருங்கள், இப்போ அடுத்தது வருது 4.2 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் போகணுமா இது. அப்புறம் இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் கைஸ், நீங்களே சொல்லுங்கள். 275 ரூபாய்க்கு நான் இவ்வளோ தூரம் போகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க ஊபர். ரொம்ப நான் நினச்சதை விட ரொம்ப டஃப்பாக இருக்குது. பார்க்கலாம். ஏரியாவும் நல்ல ஏரியாவும் மாட்டணும், அது வேறு இருக்குது. பிக்கப்பும் தூரமாக கொடுக்குறாங்க. கட்சி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. வாங்க கைஸ், வாங்க. இதை நல்ல ஆர்டராக சிக்குதான்னு பார்ப்போம். ஜி ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது ட்ரிப்பை இறக்கி விட்டாச்சு. அண்ட் 4வது ட்ரிப்பு எடுத்தாச்சு. இந்த வாட்டி இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டு 23 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். 27ங்க, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வருது. 450 ரூபா தான் காட்டுது. சரி ஓகே, ஒரு ஆசையில் எடுத்துட்டேன். ஆனால் என்ன தெரியுமா, காலையிலேருந்து ஒரே ஒரு டீ குடிச்சேனே தவிர, அதுவும் டேஸ்ட் இல்லாத ஒரு டீ. இன்னும் சாப்பாடு நாஸ்டா எதுவுமே பண்ணலை. ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கா, தூக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்புறம் மனுஷன் என்ன பண்ணுவான். சரி வாங்க, இந்த இதை நம்ம இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நான் இறக்கி விட்டுட்டு சாப்பிட்ணுன்ட்டு தான் இருந்தேனே. டப்புன்னு பார்த்தா டொங்கின்னு அடுத்த செகண்டே போட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் நம்ம மொபைல் ஓட்டுற அது எதுன்னு இந்த வண்டியில் ஃபுல்லாக செட்டப் பண்ணணும்னு வச்சுப்பேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. என்ன நல்லது என்ன கெட்டது, வாடகைலாம் கொடுத்து இதுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 950 ருபீஸுங்க வாடகை. ஒரு வாரத்துக்கு நான் வந்து 120 ட்ரிப்ஸ் அடித்தேன்னா மட்டும்தான் 750 ருபீஸ் தான் வாடகை. இல்லைன்னா நான் கம்மியாக அடித்தேன்னா ஒரு 950 ரூபா கொடுத்தாகணும். எப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படியாச்சும். ஜி ஃபேம், ஸோ எஸ் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 4வது ட்ரிப்பு முடிச்சிட்டோங்க. ஸோ 4வது ட்ரிப்பு முடிச்சு மணி வந்து 11 ஆகுது. 6 மணிக்கு எடுத்தேன். 6:30 மணிக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே தூக்க ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1102 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ட்ரிப்பில் நம்ம வந்து ஊபரில், ஓகேங்களா, ஊபரில் சம்பாதிச்சிருக்கோம். எனக்கு தெரியல இது வந்து அவங்க கமிஷன் கழிக்க போகும் என்னோட அமௌண்ட் மட்டும் இங்கே இருக்கா,
இன்னும் இதில் தான் இனிமேல் அவங்க கமிஷன்லாம் கழிச்சிட்டு வருமானதும் எனக்கு தெரியல. வச்சு பார்க்கலாம் எப்படி என்னதுன்னு. இப்போ பயங்கர பசி, சிங்கிள் அந்த டீயோட நிற்கிது. இங்கே ஒரு பொட்டி கடை இருக்குது, டீ பிஸ்கெட் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். இந்த பக்கம் நான் சமோசா ஆல்ரெடி வச்சுருக்கேன், இதை தூக்கி போட்டு நம்ம அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுதான், அதுக்கு முன்னாடி டிஃபன் எதாவது இருக்கான்றது ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு அப்புறம் என்னென்னு பார்ப்போம், நம்ம சம்சா சாப்பிட்லாம். ஓகேவா? சரி வாங்க, அடுத்து இன்னும் எத்தனை ட்ரிப் இருக்குன்னு பார்ப்போம். 750 ருபீஸ்க்கு நான் கேஸ் போட்டேன், இன்னமும் 3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சிஎன்ஜியில் நல்ல ஒரு மைலேஜ்னே வேகனார் கொடுக்குதுன்னு சொல்லலாம். லெட்ஸ் ட்ரை. இன்னும் இந்த இதை வச்சு நம்மளால் 750 ரூபா போட்டு எவ்வளோ எடுக்க முடியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்குவோம். 5வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த பில்டிங்கோ இல்லை இந்த பில்டிங்காக தெரில, லொக்கேஷன் நட்ட நடுவில் முடிஞ்சிருச்சு. ஃபோன் அடிச்சிடறேன், கஸ்டமர் வந்து ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது பார்ப்போம். நம்ம வந்து இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இடத்துக்கு வந்து ரீச் ஆனோடனே ஊபரில் என்ன ஆகும்னா 5 மினிட்ஸ்க்கு டைம் ஓடும். இந்த 5 நிமிஷம் கழிச்சு அவங்க வரல அப்படின்னா நம்மளுக்கு 15 ரூபா சேர்த்து கிடைக்கும். ப்ளஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா தாராளமாக நம்மளே கூட பண்ணிக்கலாம், ஏன்னா கஸ்டமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ரீசன், வேலிடான ரீசன் இருக்கும்போது நம்ம தாராளமாக இது பண்ணலாம். ஸோ ஓகே வாங்க, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான், போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். 140 வேணால் சம்திங் அவ்வளோ தான் காமிச்சிச்சு. கஸ்டமர் ஐ திங்க் ஸோ கிட்ட இருக்கிறாங்க. லெட்ஸ் கோ ஜிப்பேன், இவங்களை போய் நம்ம ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். கைஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு பக்கம் ஓரம் கட்டியாச்சு. மணி வந்து இப்போது 1:45 ஆகுது. அண்டு இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிற மணி வந்து பார்த்திங்கன்னா 1540. இது வந்து நம்ம மணி, ஆனால் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஓலாக்கு நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய மணிலாம் இருக்குல்ல, அதை அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஓலா இல்லை, சாரி, ஊபர். ஸோ இதில் வந்து நான் எத்தனை ட்ரிப் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்ட் ரேட்டிங், எக்ஸப்ட் ரேட்டிங், கேன்சலேஷன் ரேட்டிங் அதெல்லாம் வரலையே. என்ன எத்தனை ட்ரிப் அடிச்சுன்னு காட்டலாம். டோட்டல் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 8 ட்ரிப் எடுத்திருக்கேங்க. இது வரைக்கும் 8 ட்ரிப் எடுத்தாச்சு. இன்னும் நைட்டுக்குள்ளே எத்தனை ட்ரிப் எடுப்போன்றது தெரியல. வாங்க, பின்னாடி கடை இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பெடக்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கிளம்பலாம். அண்ட் கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம இன்னும் பெட்ரோல் போடக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். பெட்ரோல் இப்போ 750க்கு போட்டு 1500 எடுத்திருக்கோம். அது இன்னும் இன்னொரு 2, 3 ட்ரிப், 4 ட்ரிப் தாராளமாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அகெயின் பெட்ரோல் போட போகிறோம். ஸோ எப்படியும் ஒரு 8, 9, 10, 11, 12, 12லேருந்து 13 ட்ரிப் இன்னும் நம்ம அடிக்கலாம். சாரி, மொத்தமாக 12 ட்ரிப்பு 13 ட்ரிப் அடிக்கலாம், நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ அமௌண்ட் ரொம்ப மொக்கையாக கொடுக்குறோம். 22 கிலோமீட்டருக்கு 170 ரூபா கொடுக்குறோம். யாருங்க போவா? மனசாட்சிங்கிறது ஒன்று வேணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க ஜெய்ஃபா. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்மூருக்கு ஒரு சவாரி வந்தோம், ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போது அக்கா கடையிலேருந்து ஒரு மீன் சாப்பாடு வாங்க, இதை சாப்பிட்டுட்டு ஓரமாக போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? செம பசிங்க. உட்காருங்க.